தினேஷ் அப்படின்ற நபர் ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு வராரு. அவர் பொதுவாக ஜென்ரலாக நிறைய வீடியோஸ் எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுவார். அவர் சேனலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட எல்லாருமே சப்போர்ட்டிவாக ஒரு கேங்காகவே இருப்பாங்க. அப்போது தினேஷ் என்ன வீடியோ போட்டாலும் ரீச் இல்லை, ஏதோ புதுசாக பண்ணணும் அப்படின்ட்டு அவர் நண்பர்கள்கிட்ட பேசி கொண்டு இருந்தார். அப்போது ஒரு நண்பர், நீ ஜென்ரலாக போடுற வீடியோஸ் எல்லாம் ஓகே, ஆனால் நம்ம ஏதாவது புதுசாக அமானுஷ்யமாக த்ரில்லிங்காக ஏதாவது வீடியோ எடுத்து போடுவோம், அதுக்கு நல்ல ரீச் இருக்குது, அது நமக்கு சரியாகவும் இருக்கும் அப்படின்னு அந்த நண்பர் தினேஷ்கிட்டையும் சொல்கிறார். தினேஷ் உடனே ஐடியா நல்லா இருக்கே, சரி சீக்கிரம் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு தினேஷும் சரின்னு சொல்கிறார். உடனே இவங்க என்ன பண்ணலாம், எந்த இடத்த போய் வீடியோ எடுக்கலாம், என்ன த்ரில்லிங் மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் கும்பலாக குரூப்பாக உட்காந்து டிஸ்கஷனும் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. அதில் ஒரு நண்பர், இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு பங்களா இருக்குது, அந்த பங்களாவில் அமானுஷம் இருக்கிறதா சொல்கிறாங்க, நம்ம போய் அதை கேப்சரும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு தினேஷ் குரூப்பில் இருந்த இன்னொரு நண்பர், அமானுஷ இடம்னு சொல்கிற, அங்கே போனால் நமக்கு எதுவும் ஆபத்து வராதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தினேஷும் மற்ற நண்பர்களும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி பிளான் பண்ணிட்டோம், நம்ம போவோம், பயம் இருந்தால் வர வேண்டாம், இஷ்டம் இருக்கிறவங்க மட்டும் வாங்கன்னு தினேஷ் அவர் நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டும் இருந்தார். உடனே 2 நண்பர்கள், நாங்கள் வரோம், நம்ம போவோம் அப்படின்னு தினேஷ்கிட்ட சொல்கிறாங்க. உடனே தினேஷ், சரி நம்ம என்றைக்கு போகிறோம், எப்போ போகிறோன்ற டைம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டில் போயிட்டு வீடியோ பதிவு பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த நாள் நெருங்குது. அவங்க அந்த பங்களாக்கு போய் வீடியோ எடுக்க ஆயத்தமாயிட்டாங்க. அவங்க இருக்கிற இருப்பிடத்துலேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த பங்களாக்கு போகிறதுக்கு ரெடியும் ஆகிட்டாங்க. இவங்க எல்லாருமே அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தினேஷ் மற்றும் நண்பர்கள் அனைவரும் அந்த பங்களா கிட்ட போய்கிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியிலே 2-3 பேர்கிட்ட அந்த பங்களா பற்றி விசாரிச்சதும், அதுக்கு எதுக்குப்பா போகிறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதும், அது உள்ளெல்லாம் போகாதீங்க, தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உள்ளே போய் எடுக்கல, வெளியில் நின்று எடுக்க போகிறோம் அப்படின்னு அங்கே இருந்த கிராமத்து மக்கள்கிட்டையும் சொல்கிறார். அதற்கு அந்த கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியிலேருந்து எடுத்த எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தயவு செஞ்சு உள்ளே மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கையும் செய்கிறாங்க. உடனே சரி நாங்கள் உள்ளே போகல அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் மற்றும் அவர் நண்பர்கள் இருவரும் அந்த இடத்துலேருந்து கடந்து போகிறாங்க. அப்போது பின்னாடி இருந்த தினேஷோட நண்பர் கேட்குறாரு, இவ்வளோ தூரம் வந்து உள்ளே வீடியோ எடுக்கலையாடா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தினேஷ், இந்த ஊர் மக்கள்கிட்ட உள்ளே போகிறோன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும், நம்மளை உள்ளே போக விடாத மாதிரி பண்ணிவிடுவாங்க, அதனால் நம்ம எல்லாருக்கிட்டையும் வெளியில சும்மா சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போய் வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு தினேஷும் அவர் நண்பர்களும் பிளானும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பங்களாவை பார்க்குறாங்க. பிரம்மாண்டமான பங்களா, அங்கங்கே தூண் இடிஞ்சு கிடக்குது, மொத்தம் இருட்டு. பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஏற்படுது. ஆனால் அதை எங்கே நம்ம பயந்துட்டோம்னு சொன்னால் நம்ம கூட வந்த நண்பர்கள் நம்மளை வந்து தப்பாக நினச்சிப்பாங்கன்றதுனால நாங்கள் பயப்படலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில் பயமே இல்லாத மாதிரி காமிச்சிக்கிட்டும் இருக்காங்க. அப்போது வீடியோவை ஆன் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பேய் பங்களா அப்படி இப்படின்னு அந்த இடத்த பற்றி பில்டப்பும் பண்ணிவிட்டு உள்ளேயும் போகிறாங்க. சுற்றி இருட்டு. ஒரு நபர் கையில் டார்ச் ஆன் பண்ணுறாரு. இன்னொரு நபர், அதாவது தினேஷ், அந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவும் பேசிகிட்டு இருக்கார். ஒரு நபர் கேமராவை எடுத்துகிட்ருக்கார். இந்த 3 நபர்கள் தான் இந்த பங்களாக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறார். என்னதான் அது இடிஞ்ச பங்களாவாக இருந்தாலும் அது உள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருக்குது. அந்த கதவை தாண்டி அவங்க உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போனால் பழைய சேர், டேபிள், அலமாரிகள், சில புத்தகங்கள் அப்படின்னு உள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதற்கு தினேஷ் இதெல்லாம் பார்த்துட்டு, இங்கேருந்து அவங்க நல்ல செல்வக்காக வாழ்ந்துருக்காங்க போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. சரி இங்கே இருக்குது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு 3 நண்பர்களும் வீடியோ பேச ஆரம்பிக்கிறாங்க. தூரத்தில் ஒரு நாய் ஊழ விடுற சவுண்டு அவங்களுக்கு கேட்குது. உடனே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் ஏற்படுது. அதற்கு தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, நைட் டைமில் நாய் கொலைக்கு தாண்டா செய்யும், இது ஒரு விஷயம், நீ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒழுங்காக வீடியோ எடுங்கடா அப்படின்னு அவர் நண்பர்களை திட்டுறாரு. வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல சில அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறது அந்த 3 பேருக்கும் தெரிய வருது.
குறிப்பாக தினேஷுக்கு ஏதோ மனசில் ஒரு சின்ன சஞ்சலமும் ஏற்படுது. அங்கே இருக்க பொருட்கள் கீழே விழுற சத்தம் கேட்டு இவங்க 3 பேரும் அதிர்ந்து போகிறாங்க. அப்பயும் அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, பழைய வீடு, பூனை, நாய் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ஸோ அது ஏதாவது உருட்டி இருக்கும், நீங்கள் சும்மா பயப்படாதீங்க, வீடியோ கண்டென்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு தினேஷ் அவர் நண்பர்கள்கிட்ட சொல்கிறார். உடனே 3 பேரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவங்க 3 பேருக்கு பின்னாடி வேகமாக ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே கேமராவை திருப்பி பின்னாடி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட பயம் அதிகரிக்குது. தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரம் இதை கவர் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ரூமையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ரூம் மட்டும் தாப்பால் போட்டிருக்கு, பூட்டு போட்டிருக்கு. அந்த ரூமை உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு தினேஷ் சொல்கிறார். அதுக்கு கேமரா எடுத்துகிட்டு இருந்த நண்பர், தினேஷுடைய நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே வெளியிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம், போட்டி வச்சுருக்காங்கன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம தேவையில்லாமல் திறக்க வேணாம் அப்படின்னு அவர் எச்சரிக்கையும் செய்கிறாரு. ஆனால் தினேஷ் இதை காமிக்கிறதுல தான்டா சுவாரஸ்யம், அப்போ தான்டா யூடியூப்பில் இருக்க மக்களுக்கு பிடிக்கும்னு அந்த பூட்டை உடைக்க ட்ரையும் பண்ணுறாங்க. பூட்டை உடைச்சி கதவை திறந்ததும் உள்ளே அவங்க என்ன விஷயத்தை பார்த்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க உள்ளே பார்த்த விஷயம் அவங்களுக்கு அதிர்ச்சியை தந்தது. அப்படி என்ன உள்ளே இருந்தது அப்படின்னு உள்ளே ஓப்பன் பண்ணி அந்த டோரை பார்த்தா தினேஷ் அவர்கள் நண்பர்களுக்கும் காத்திருந்தது பெரிய அதிர்ச்சி. அங்கே சில மண்டை ஓடுகளும் சில பூஜை நடத்துறதுக்கான தடயங்களும் அங்கே இருக்குது. பார்த்து ரொம்ப அதிர்ந்து போன அவங்க இதை வீடியோவும் பதிவு பண்ணுறாங்க. உடனே தினேஷ், இது என்னன்னு தெரியல, பூஜை நடந்திருக்கு, ஒரு வேளை இது வந்து ஏதாவது பலி கொடுக்குற ஒரு சம்பிரதாயமாக கூட இது இருந்திருக்கலாம் அப்படின்னு தினேஷ் அவர் நண்பர்கள்கிட்ட சொல்லிவிட்டு வீடியோவையும் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறார். அந்த சமயத்தில் அந்த கதவு திடீர்னு மூடுற மாதிரி காற்றுல மூடுது. உடனே பயத்தில் அதிர்ந்து போனவங்க அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கதவை திறக்க முடியல. அப்போ தான் அவங்களுக்கு அந்த விஷயமே புரியுது. நம்ம தேவையில்லாமல் ஒரு அமானுஷத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற அந்த பயம் 3 பேருக்கும் வருது. கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு லைட் வெளிச்சத்தில் கதவை உடச்சி வெளியில் போக ட்ரை பண்ணுறாங்க. தினேஷுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியில் போனால் போதுன்ற மைண்ட் செட்டுக்கு தினேஷ் தள்ளப்படுறார். தினேஷும் அவர் நண்பர்களும் கதவை உடைக்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் அதால் உடைக்க முடியல. உடனே அங்கே அந்த டோருக்கு வெளிப்பக்கம் ஒரு அமானுஷமான சத்தம் கேட்குது. யாரோ ஒரு வயசான பாட்டி அழுகிற சத்தம் அவங்களுக்கு கேட்குது. யார் அப்படின்னு தினேஷும் அவர்கள் நண்பர்களும் அந்த கதவுக்கு பின்பக்கம் நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி சத்தம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அவங்களால என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல. தினேஷும் அவர் நண்பர்களும் யார் நீங்கன்னு கத்துனதுக்கு அசனப்படியே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நான் இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னதும் அந்த கதவு டமால் அப்படின்னு திறக்குது. உடனே நம்ம இந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படின்னு ஓடுறாங்க. ஆனால் அவங்க இந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் அப்படி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. தினேஷும் அவர் நண்பர்களும் அந்த கதவை உடைச்சிட்டு மெயின் கதவு கிட்ட போகும்போது திடீர்னு ஒரு கோரமான ஒரு உருவம் அவங்க முன்னாடி வந்து நிற்கிது. பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் பின்னாடி போய் ஒரு செவுத்தோரம் சாஞ்சிக்கிட்டு, நாங்கள் தெரியாமல் உள்ளே வந்துட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு கத்துறாங்க. உடனே அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட வருது. அந்த உருவம் அந்த 3 பேர் கிட்ட வந்த உடனே அவங்கள அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து 3 பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தினேஷும் அவர் 3 நண்பர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை. விடிஞ்சதுக்கப்புறம் 3 பேரும் எந்திரிச்சு உட்கார்றாங்க. ஆனால் இதில் ஒரு சோகம் என்ன அப்படின்னா, தினேஷை தவிர்த்து மற்ற 2 நண்பர்களுக்கும் அவங்க யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு. சுத்தமாக அவங்களுடைய சுயநனவோ, அவங்க இது வரைக்கும் அவங்க என்ன லைஃப்பில் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு பித்து பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. தினேஷுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே நான் தான் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டுங்க யாருமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க.
எப்படியாவது இவங்களை முதல்ல வெளியில் கூட்டிகிட்டு போயிடணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அவங்க 2 பேரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் வர. அப்போது அந்த கேட் ஓப்பனில் இருக்குது. உடனே அந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்ததும் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது முன்னாடியே நான் எச்சரித்தேன், நீங்கள் எதுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னு தினேஷ்கிட்ட முன்னாடி நாள் ராத்திரி சொன்னேன் அந்த நபர் திருப்பி கேட்குறாரு. தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது ஐயா, இவங்களுக்கு இந்த மாதிரி சுயநினைவே இல்லை, இப்போ நான் இது எப்படி நான் இவங்களை வச்சு சமாளிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். அவங்க எதையோ ஒன்றத்தை பார்த்து பயந்துருக்காங்க, அதனால் நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மந்திரிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாமல் நார்மலாக எல்லோரும் பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருவருமே அந்த நடந்த சம்பவத்திலேருந்து வெளிவந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறாங்க. ஆனால் அவங்க எதை பார்த்து பயந்தாங்க, ஏன் அவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்றது இன்னும் ஒரு விடயமாகவே இருக்குது. நிறைய பேர் அந்த பங்களாவில் ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்குது அப்படின்றது எல்லாருமே சொன்னாலும் அதை கண்கூடாக பார்த்து அதை பதிவு பண்ண அந்த தினேஷால் அதை நிரூபிக்க முடியல. காரணம், பயத்தில் அந்த கேமராவை அப்படியே அங்கேயே போட்டுட்டு வந்துட்டார். அந்த கேமராவை திருப்பி போய் எடுக்கிற மனநிலையிலும் அவர் இல்லை. மறுபடியும் நம்ம போய் எங்கே அந்த கேமராவை எடுக்க போயிட்டு முன்னாடி நமக்கு எதனா ஆயிடுமோன்ற பயத்தில் அந்த கேமராவும் அந்த பதிவும் அந்த சான்றுகளும் அந்த வீட்டிலேயே இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் அந்த வீட்டுக்கு வெளியில் உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய போர்டும் எச்சரிக்கை பலகையும் வைக்கிறாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்த ஒரு அமானுஷமான சம்பவம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அமானுஷமான இடம், அது உள்ளே போனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நிறைய பேர் சொல்லி நீங்கள் எதை கேள்விப்பட்டதுண்டா? அப்படி ஏதாவது சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி தரேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கதையை பகிரலாம், அதை நம்ம வியூவர்ஸுக்கும் சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த அமானுஷமான சம்பவங்களும் கிரைம் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரேம்.